ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 8 முதல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. அன்னைக்கே பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது, அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த லக்னத்தில் பிறந்த பலன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்தை வச்சு பலன் சொன்னால் 100% சக்ஸஸாக இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், மேஷ லக்னத்துக்கு சனி பகவான் 10க்குடையவன், அவர் 12ல் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தொழில் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளி மாநிலம் கூட போகலாம், இல்லை வெளியே போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அல்லது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா தொழிலுக்காகவே செலவு பண்ணுவீங்க, தொழிலை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க, கடன் வாங்கி தொழில், அதாவது வங்கி மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணி தொழிலுக்காகவே செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த சனி பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது. தொழிலுக்காக செலவு பண்ணுறீங்கன்னா அப்போ தொழில் நல்லா வரும், நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது. ஆனாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக, கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷ லக்ன அதிபதிகள் கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாதீங்க. யார் நண்பன் யார் விரோதின்னு தெரியாது. விரோதிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும்னு கூட சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது ருணரோக சத்ருஸ்தானம். உங்கள் தேக ஆரோக்கியத்திலையும் அக்கறை தேவை. மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம். குரு பாருங்கள் 3ஆம் இடத்தில் இருக்கிறது, முக்கால் சுகம் என்று சொன்னாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. அடுத்தது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதியே பார்க்குறார். அப்படின்னா ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்கத்தால் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க ஈஸியாக சாதிக்கக்கூடிய காலம். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது மிக சிறப்பு. அப்போது குரு பார்ப்பது அதை விட சிறப்பு. அதனால் உங்களை பொறுத்தவரையும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷத்தை பெறக்கூடிய, ரெட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய காலம் இந்த வாரம். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். 5இல் கேது இருப்பது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை அவங்க படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு ஏதாவது இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாராவது உங்கள் சொத்தை ஆட்டைய போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த மேஷ லக்ன அதிபதி செவ்வாய்
பாருங்கள், 5ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்புங்க. 4ஆம் பார்வையாக 8ஆம் இடம், 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. மொத்தத்தில் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். 100% நம்ம சொல்கிறபடி நடக்குங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. பாருங்கள், மேஷ ராசி அதிபதி இது நாள் வரைக்கும் கடகத்தில் நீச்சமாக இருந்தார். இப்போது பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தருகிறார். அற்புதமான இடம், 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராசிநாதன் 5இல் இருப்பது சிறப்பு. பாருங்கள், அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு. ஆதலால் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதத்தில் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு 5 செவ்வாய் 2இல் இருக்கிறார். ஆனால் சனி பார்வையில் இருக்கார். அப்போ பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், எச்சரிக்கையாக இருந்துக்கணும். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். தந்தைக்கு சூரியனாக இருக்கிறதால தந்தைக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறதால பொருளாதார மேன்மை இருந்த போதிலும் இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். யார் கேட்டாலும் காசு பணம் கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கொடுத்த பணம் வசூலாகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எச்சரிக்கையாக பேசுங்க. ஆனால் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். 2 சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருப்பது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 3ஆம் இடத்துல குரு முக்கால் சுபம், அது புதனும் அங்கே தான் இருக்கார். அப்போது 3 நல்ல நிலையில் இருக்கிறதால இளைய சகோதர பாவம் சிறப்பாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். குரு பார்வை பார்த்தீங்கன்னா கோடி நன்மை. அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. 7 சுக்கிரனாக இருந்து அவர் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது கணவன் மனைவி இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும். 7ஆம் இடம் என்பது கௌரவம் புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய இடம். நல்ல சிறப்பாகவே இருக்க போகிறீங்க. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது பாக்கியமான ஒரு வாரம். எதையும் போராடி ஜெயிக்கத்தால் தானாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி 12இல் இருக்கார். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வருமானம் வருமா அப்படின்னா வருமானம் வரும். இருந்தாலும் தொழிலுக்காக நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலையே இப்போ மேம்பாடு செய்வீர்கள். தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. தொழில் ரீதியாக செலவுகள் வைக்கும், அதிகமாக இருக்கும். எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க, தொழிலை நல்லாயிருக்கும். அப்போது கண்டிப்பாக வருமானம் வரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி இடமாற்றம் ஏற்படும். வேறு இடத்துக்கு மாற்றி விட்ருவாங்க. ஆனால் அது சாதகமானா சாதகம், அனுகூலமானா அனுகூலம்தான். மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு பகவான் 11இல் இருப்பது மாபெரும் சிறப்பு. 11இல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அதையும் தாண்டி குரு பார்க்க இன்னும் கொடுத்து வைக்கணும். அப்போது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. வெளிநாட்டு பயணம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரும். தாராளமாக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க கிளம்புங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லணும். அப்போ அதிகப்படியான லாபம் தொழிலில் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். இது நாள் வரைக்கும் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை
போன்ற ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையோடு இருந்தீங்க, பிரச்சனைகளை சந்திச்சிங்க. ஆனால் இந்த வாரம் ரொம்ப சுமூகமாக வேலை பார்ப்பீங்க. மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம், நல்ல சந்தோஷத்தை பெறக்கூடிய நேரம். ஆனாலும் சூரியனை சனி பார்ப்பது என்பது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஆகாதவன் யாராவது போட்டு கொடுத்துருவான், ஒன்றும் கிடக்கும், ஒன்றும் ஆகிடும். அரசியல்வாதிகள் கூட ஒரு மெத்தன போக்கை இருக்கக்கூடாது. விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் தான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், இந்த சனி பகவான் 6ஆம் இடம் 3ஆம் இடத்தை பார்க்குது, அதாவது 2ஆம் இடத்தை பார்க்குது, குடும்பஸ்தானத்தை பார்க்குது 3ஆம் பார்வையாக. 6ஆம் பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறதால எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க. ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால இப்போது வாய்ப்புகள் இல்லை, கேஸு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் கொஞ்சம் ஆறப்போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி கேது 5ல் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரும், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரும், வில்லங்கத்தை, அதாவது யாராவது உங்களுக்கு பிரச்சனை பண்ண வருவாங்க பூர்வீக சொத்தில். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் 9, 10, 11 ஆகிய தேதிகள் சந்திராசிரம நாட்கள் வருவதால் சோதனமாக நடந்துக்குங்க. இரவு பிரயாணம் வேண்டாம், சொந்த வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம். மற்றபடி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்காது, ஒற்றுமையாக இருப்பீங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி சந்தோஷமான சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். பட்டீஸ்வரம் துர்க்கையை போற்றுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.